வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் ஐகன் வேல்யூ ப்ராப்ளம்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் டீகம்போஷன் இந்த சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஃபைண்ட் த சிங்குலர் வேல்யூ டீகம்போஷன் ஆஃப் 2 2 minus 2 2 2 minus 2 minus 2 2 6. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? சிங்கிள் வேல்யூ டீகம்போஷன்னா என்ன? இது ஜஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபேக்டரைசேஷன் டெக்னிக் தான். அதை வச்சு இந்த ஒரு மேட்ரிக்ஸை நம்ம எப்படி பிரிக்க போகிறோம்? மூணா ஆர் ட்ரிப்ளெட்டாக பிரிக்க போகிறோம். எப்படி இதை கொஸ்டினில் கொடுத்துக்க மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்தோன்னா அதை u இன்ட்டு சிக்மா இன்ட்டு வி டிரான்ஸ்போஸ்ன்னு இது பண்ண போகிறோம். இதில் யூவும் வியும் ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ். இந்த சிக்மான்றது டயகனல் மேட்ரிக்ஸ். இப்போ கொடுத்துருக்கிறது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். 3x3ன்றது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போது u சிக்மா v எல்லாமே 3x3 மேட்ரிக்ஸாக தான் வரும். இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, u சிக்மா v இதெல்லாம் எந்த டெக்னிக்கில் வேணால் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். டிபெண்டிங் ஆன் மேட்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டியை வச்சு பவர் ஐட்ரேஷன் யூஸ் பண்ணியோ, ஜேக்கோபி மெத்தட் யூஸ் பண்ணியோ, கியூஆர் டிகம்போஷன் யூஸ் பண்ணியோ கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜேக்கோபி மெத்தட் யூஸ் பண்ணோன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருக்கணும். அதனால் அந்த ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து, அந்த மேட்ரிக்ஸின் தன்மையை பொறுத்து நம்ம இதில் எந்த வேணுமோ சால்வ் பண்ணிக்கலாம். இப்போது கொஸ்டினில் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். லெட் ஏ ஈக்குவல் டு. இப்போது இந்த மேட்ரிக்ஸை கவனிச்சிங்கன்னா இது ஒரு சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ். எப்படி சொல்லலாம் சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ்னு? இந்த லீடிங் டயகனலை எடுத்துட்டோன்னா மீதி இருக்கிறது பாருங்கள், அதாவது A12 இது A12 A21 ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி A23யும் 3 ஒரே ஆன்சராக இருக்குது. அந்த மாதிரி A13யும் A31 ஒரே மாதிரி இருக்குது. அப்போனா இது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இது மாதிரி செக் பண்ணாமல் இந்த ஏன்ற மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணால் இதே ஏ கிடச்சிதுன்னா அப்போவும் அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான். இப்போ கொடுத்துருக்க ஏ மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போது இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க போகிற யூவும் வியும் ஒரே ஆன்சராக இருக்கும். அதாவது அந்த ரெண்டு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸும் ஒரே ஆன்சராக இருக்கும். அதே மாதிரி ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவும் இதோடைய டிரான்ஸ்போஸும் ஒரே ஆன்சர் தான். ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். அப்போது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட இது என்னது? ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் போட்டாலும் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏன்னு மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஏ ஸ்கொயர்னு வரும். ஏன்னா ரெண்டுமே ஒரே மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸை 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் ஏ ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்றதுனால ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல, இல்லை ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல. இதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டெப் 1, ஃபைண்ட் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஆர் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ. இங்கே ஏ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ், ஏ டிரான்ஸ்போஸ் அதே ஆன்சர் தான் வரும். ஏன்னா இது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அடுத்து ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம். ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் என்னென்னு கேட்டால் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளிகேஷன் எந்த ரூலில் போட்டிருக்கேன்? 7 ரூலில் போட்டிருக்கேன். இங்கே ஆன்சர் இருக்குது. ஸோ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸோட ஆன்சர் இப்படி வந்துருச்சு. இப்போது இதில் எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ 4 வெளியில் எடுத்துட்டேன். மீதி 4 3s are 12, 4 3s are 12, 4 இன்ட்டு -5 தான் -20. இதை மாதிரி எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி ரெடியூஸ் பண்ணி ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்தாச்சு. நீங்கள் இப்படியே வச்சு கூட கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸை 4 இன்ட்டு சம் மேட்ரிக்ஸ் பின்னு எடுத்துக்கலாம். அதாவது பின்றது இந்த மேட்ரிக்ஸ். இது எதுக்கு எடுக்கிறோம்? நம்ம எல்லா நம்பரும் இன்ட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக எடுக்கிறோம். ஸோ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 4bன்னு சொல்லிட்டோம். அதில் பி மேட்ரிக்ஸ் இது. இப்போ ஸ்டெப் 2, ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸோட ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பியோட ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சி இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணிட்டா ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸோட ஐகன் வேல்யூ. புரியுதாம்மா? இந்த பெரிய நம்பரை எடுத்து பண்ணாமல் பியோட ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சி அதை மல்டிப்ளை பை 4 பண்ணால் நமக்கு ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸோட ஐகன் வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஸ்டெப் 2 நம்ம ஐகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ ஸ்டெப் 2 நம்ம ஃபைண்டிங் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். இதுக்கு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். முதல்ல இந்த ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதோட ப்ரொசீஜர் என்ன? த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ் பி எழுதுகிறோம். எப்படி எழுத போகிறோம்? இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு க்யூப்பில் ஆரம்பிங்க. லாம்டா க்யூப் மைனஸ் S1 இன்ட்டு லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 இன்ட்டு லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0. எப்படி போட போகிறோம்? கியூபிக் ஈக்குவேஷன்றதுனால க்யூப்பில் தொடங்கு. இது ஒரு 3x3 அப்படின்றதுனால கியூபிக் ஈக்குவேஷனில் தொடங்க. மைனஸ்
S1 இன்ட்டு லேம்டா ஸ்கொயர் ஒரு பவராக லேம்டா குறைச்சிட்டு வாங்க. அது மாதிரி ஆல்டர்னேட் நெகட்டிவ் பாசிட்டிவ். அப்போது இங்கே நெகட்டிவ் வந்துருச்சு, அடுத்து பாசிட்டிவ். S2 இன்ட்டு லேம்டாவில் ஒரு பவர் குறைச்சிக்கோங்க, மைனஸ் ப்ளஸ் அடுத்து மைனஸ் S3 இன்ட்டு லேம்டா பவர் 0ன்னு வரும். அதோட ஆன்சர் 1, எனி நம்பர் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இதில் நம்ம S1 S2 S3 கண்டுபிடிச்சி ரீப்ளேஸ் பண்ணோம். S1 என்னது? சம் ஆஃப் தி ட்ரேஸ். அது என்னம்மா ட்ரேஸு? இந்த லீடிங் டயகனலுக்கு பேர் தான் ட்ரேஸ். அப்போ இதை ஆட் பண்ணோம், அதுதான் சம் ஆஃப் ட்ரேஸ். அடுத்து S2 சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் இன் லீடிங் டயகனல். இதுதான் எலிமெண்ட்ஸ் இன் லீடிங் டயகனல். எது? 3 3 இந்த 11. இப்போ இதோடைய மைனஸோட சம், அதாவது இந்த 3யோட மைனர் ப்ளஸ் இந்த 3யோட மைனர் ப்ளஸ் இந்த 11ஓட மைனர் ஆட் பண்ணால் S2 கிடைக்கும். S3ன்றது என்னது? டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் பி. புரியுதாம்மா? இப்போ ஒன்று ஒன்றா பாருங்கள். S1 என்னது? சம் ஆஃப் தி ட்ரேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். 3 + 3 + 11 அப்போது 17 வரும். ஸோ S1 இஸ் 17. அடுத்து S2 என்னது? அப்போ S2 என்னது? லீடிங் டயகனலில் இருக்க இந்த எலிமெண்ட்ஸோட மைனர். இப்போ இந்த 3யோட மைனர் பார்ப்போம். இதுதானே லீடிங் டயகனல். இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 3யோட மைனர் பார்த்தோன்னா இந்த ரோ இந்த காலம் விட்டுருங்க. அந்த 3 எந்த ரோவில் இருக்கோ அந்த ரோவையும் காலமையும் விட்டுட்டிங்கன்னா 3 -5 -5 11ன்னு வரும். இங்கே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி சம் ஆஃப்னு சொல்லிக்கோம். ஸோ ப்ளஸ் இப்போ அடுத்த நம்பரோடைய மைனர் கண்டுபிடிக்கணும். அதாவது அது இருக்கிற ரோவையும் காலமையும் கட் பண்ணிடுங்க. 3 -5 -5 11ன்னு வரும். இங்கே பாருங்கள். அடுத்து இந்த 11ஓடது. அப்போ அந்த ரோ அந்த காலம் கட் பண்ணிட்டிங்கன்னா 3 3 3 3ன்னு வரும். ஸோ இது பாருங்கள், 11 3s are 33 மைனஸ் ஆஃப் இது வந்து ப்ளஸ் 25 மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 25 வந்து -25. இது ப்ளஸ் 33 அதே மாதிரி -25. இது ப்ளஸ் 3 3s are 9 மைனஸ் 3 3s are 9. ஓகேவா? ஸோ இது என்ன ஆகும்? 33 - 25 is 8 ப்ளஸ் 33 - 25 is 8 ப்ளஸ் 9 - 9 0. ஸோ 8 + 8 16 வரும். S2 16. புரியுதாம்மா? அடுத்து S3ன்றது என்ன? இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் தான் S3. கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் போட்டு எழுதியாச்சு. இங்கே பாருங்கள், 3 இன்ட்டு லீவ் திஸ் ரோ இந்த காலம். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் பாருங்கள், 11 3s are 33 மைனஸ் -5 இன்ட்டு -5 மைனஸ் ப்ளஸ் 25. ஸோ -25. அடுத்து இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ். ஸோ -3 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுருங்க. 11 3s are 33 மைனஸ் இது வந்து -5 இன்ட்டு -5 வந்து ப்ளஸ் 25 வரும். ஸோ அந்த நெகட்டிவ் முன்னாடி இருக்குது -25. ஸோ தேர்ட் டேர்ம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு வந்துட்டு -5. இந்த ரோ இந்த காலம் விட்டுருங்க. -15 மைனஸ் ஆஃப் -15 வந்து ப்ளஸ் 15ன்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு இதை மைனஸ் பண்ணால் -8 வரும். -3 இன்ட்டு இதை சப்ராக்ட் பண்ணால் -8 வருது. -5 இன்ட்டு -15 + 15 0ன்னு வரும். அப்போ என்ன அர்த்தம்? -24 + 24 இது என்னது? -0 = 0. ஸோ S3 வந்து 0. S1 S2 S3 கண்டுபிடிச்சாச்சு. ஈக்குவேஷனில் அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் இந்த S1 S2 S3 கொடுத்துருக்க நான் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன். அதாவது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் Bயில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன இருக்குது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்? λ³ மைனஸ் S1 இன்ட்டு λ². S1 என்னம்மா? முந்தின பேஜில் கண்டுபிடிச்சோம் 17. ஸோ மைனஸ் S1 வந்து 17 λ² ப்ளஸ் S2 இன்ட்டு λ 16 இன்ட்டு λ மைனஸ் S3ன்னு வரும். அந்த S3 0. ஸோ அந்த டேர்மை போடலை. இஸ் ஈக்குவல் டு 0. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா λ காமனாக இருக்குது. எடுத்துட்டேன்னா மீதி λ² - 17 λ ப்ளஸ் 16 = 0. இப்போ இதை ஈக்குவேட் பண்ணோன்னா λ = 0 அண்ட் தோ இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, λ² - 17 λ ப்ளஸ் 16 = 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணணும்? இதோட ப்ராடக்ட் 16. இந்த ப்ராடக்டை இதை வந்து இங்கே -17 வரணும். அப்போ என்ன வரும்? -16 -1 போட்டால் தான் -17 வரும். இதை அதாவது இதை ஆட் பண்ணால் -17 மல்டிப்ளை பண்ணால் -16 × -1 + 16 வரும். ஸோ இந்த -17 λ எப்படி எழுதிட்டேன்? -λ -16 λன்னு எழுதிட்டேன். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்மில் λ காமன் எடுத்தால் மீதி λ -1. இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே அதே தான் வரணும். நம்ம கரெக்டாக பிரிச்சுருந்தோம்னா. ஸோ -16 வெளியே எடுத்தால் λ -1 போட்டால் கரெக்டாக இருக்கும். = 0. பாருங்கள், -16 λ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16ன்னு வரும்.
ஸோ இதில் லேம்டா மைனஸ் 1 காமன் அதை எடுத்துட்டோம்னா லேம்டா மைனஸ் 16 வரும். இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ லேம்டா ஈக்குவல் டு 1, லேம்டா ஈக்குவல் டு 16. கரெக்டாக? ஸோ ஆல்ரெடி லேம்டா ஈக்குவல் டு 0 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ லேம்டாக்கு நம்ம 3 வேல்யூ கிடச்சிருச்சு, 0, 1, 16. இப்போ இதை வந்து எப்பயுமே டிசெண்டிங் ஆர்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாருங்கள். அப்போ ஐகன் வேல்யூ ஆஃப் பி என்னது? டிசெண்டிங் ஆர்டர், அதாவது பெருசுலேருந்து சின்னது. 16, 1, 0ன்னு எடுக்க போகிறோம். ஸோ ஐகன் வேல்யூ ஆஃப் பி ஈக்குவல் டு 16, 1, 0. ஆனால் நமக்கு இந்த ஸ்டெப்பே என்னது? ஃபைண்டிங் த ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் என்ன கண்டுபிடிச்சோம் போன ஸ்டெப்பில்? தட் இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் பின்னு கண்டுபிடிச்சோம். அப்போது இது என்ன ஆகும்? 4 டைம்ஸ் 16 இஸ் 64, 4 டைம் 1 இஸ் 4, 4 டைம்ஸ் 0 இஸ் 0ன்னு வந்துடும். ஸோ இதுதான் நம்மளுடைய லேம்டா 1 64, லேம்டா 2 வந்து 4, லேம்டா 3 0. ஸோ நம்ம லேம்டான்றது என்னம்மா? ஐகன் வேல்யூ. நம்ம 3 ஐகன் வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஸ்டெப் 3. ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸோட ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதாவது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் லேம்டா ஐ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் போடணும். இங்கே பாருங்கள், உள்ளே இருக்க இதோட ஆன்சரை கண்டுபிடிச்சிடறேன். ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் லேம்டா இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? இது இருக்குது பாருங்கள். ஏன்னா இப்போ பி எல்லாம் சால்வ் பண்ணி நம்ம ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இந்த இதில் இருக்குது 12, 12, 20 அந்த இதை சரியா? ஸோ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸோட ஆன்சர் அது மைனஸ் லேம்டா இன்ட்டு ஐன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இது 3x3ன்றதுனால ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன? 1 0 0 0 1 0 0 0 1. அப்போ இதை அப்படியே வச்சுட்டேன். இந்த லேம்டா உள்ளே கொடுத்தோன்னா இந்த பாருங்கள் 1 இருக்க இடத்துலலாம் லேம்டா மல்டிப்ளை ஆகும். லேம்டா லேம்டா லேம்டான்னு வரும். ஸோ இப்போ உள்ளே இருக்க இந்த டேர்மை கண்டுபிடிச்சிடலாமா? ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் லேம்டா. இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல பாருங்கள் 12 மைனஸ் லேம்டான்னு வரும். இங்கே 12 மைனஸ் 0 12. இங்கே 0 இருக்கல அதே டேர்ம் வரும். லேம்டா இருக்கிறது மட்டும் 12 மைனஸ் லேம்டா, இந்த மிடில் டேர்ம். இங்கே லேம்டா இருக்குது 44 மைனஸ் லேம்டான்னு வரும். மீதி டேர்ம்ஸ் எல்லாம் அதே மாதிரி வந்துடும். இந்த டயக்னல் இல்லாத டேர்ம்ஸ் எல்லாம் 12 மைனஸ் 0 மைனஸ் 20 மைனஸ் 0 அதே ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த இதை தூக்கி இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். அதாவது இந்த ப்ராக்கெட்டோட ஆன்சர் இருக்குது, இது கூட இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ். அதில் கேபிட்டல் எக்ஸ் என்னன்னு கேட்டால் கேபிட்டல் எக்ஸை வந்து நம்ம எப்படி போடணும்? x1 x2 x3ன்னு போடணும். போட்டுட்டு ஈக்குவல் டு 0 போட போகிறோம். பார்ப்போமா? இங்கே பாருங்கள். ஸோ இந்த டேர்ம் போட்டாச்சு. கேபிட்டல் எக்ஸ்க்கு பதிலாக x1 x2 x3 ஈக்குவல் டு 0 0 0ன்னு போட்டாச்சு. இப்போது நமக்கு 3 லேம்டா வேல்யூ இருக்குது. ஸோ கேஸ் 1 ஃபஸ்ட்டு லேம்டா வேல்யூ. லேம்டா 1 என்னதுமா? நமக்கு 64. அப்போது இதை வந்து இந்த லேம்டா இருக்க இடத்துலலாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்னாகும்? 12 மைனஸ் லேம்டா வந்து 64. இங்கே எல்லாம் மாறாது. 12 மைனஸ் 20 12. மறுபடியும் 12 மைனஸ் லேம்டாக்கு பதிலாக 64. லேம்டாவோட வேல்யூவை எங்கெங்கே லேம்டா வருதோ அங்கே சால்வ் பண்ணி எடுக்கணும். இன்ட்டு x1 y x2 x3 ஈக்குவல் டு 0 0 0. புரியுதாம்மா? இந்த ஈக்குவேஷனில் லேம்டா வர இடத்துலலாம் நான் 64 போட்டிருக்கேன். அப்போ என்ன ஆகுது? 12 மைனஸ் 64 வந்து மைனஸ் 52. இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இங்கே பாருங்கள் 12 மைனஸ் 64 மைனஸ் 52. இந்த வேல்யூ எல்லாம் மாறாது. இங்கே 44 மைனஸ் 64 வந்து மைனஸ் 20 இன்ட்டு x1 x2 x3 ஈக்குவல் டு 0. இப்போ எப்படி ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும்? இங்கே பாருங்கள், இதுலேருந்து நான் 3 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படி ஃப்ரேம் பண்ண முடியும்? மைனஸ் 52x1 ப்ளஸ் 12x2 மைனஸ் 20x3 ஈக்குவல் டு 0. அதாவது இந்த 7 மெத்தட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் தான் இங்கே எழுதியிருக்க பாருங்கள். செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி? 12x1 மைனஸ் 52x2 மைனஸ் 20x3 ஈக்குவல் டு 0. தேர்டு மைனஸ் 20x1 மைனஸ் 20x2 மைனஸ் 20x3 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 3 பெரிய நம்பராக இருக்கிறதுனால சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது எல்லாமே 4 டேபிள்ஸால் டிவைட் பண்ணி நான் எழுதியிருக்கேன். இந்த கடைசி ஈக்குவேஷன் மட்டும் எல்லாமே 20 இருக்கிறதுனால 20 டேபிளால் நான் டிவைட் பண்ணி எழுதிட்டேன். புரியுதாம்மா? இப்போ இதில் ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டும் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதே ஆன்சர்ஸ் தான் இருக்குது. நான் இது ரெண்டே எடுத்துக்கிறேன். செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். இதில் உள்ள கோஎஃபிஷியன்ட் இது நம்ம கோஎஃபிஷியன்ட் 3 மைனஸ் 13 மைனஸ் 5 எழுதியிருக்கேன்னா 3 மைனஸ் 13 மைனஸ் 5. அது மாதிரி கீழே பாருங்கள் -1 -1 -1 இதை எழுதியாச்சு. புரியுதா? இந்த 2 ஈக்குவேஷன்லேருந்து 3 இதில் பாருங்கள் x1ஓட கோஎஃபிஷியன்ட் x2ஓட கோஎஃபிஷியன்ட் x3ஓட கோஎஃபிஷியன்ட் இதே தான் கோஎஃபிஷியன்ட், இதே தான் அடுத்ததுக்கும் எடுத்துட்டேன். இப்போ இதை இன்னொரு தடவை எழுதுகிறேன் பாருங்கள். 3 மைனஸ் 13 மைனஸ் 5 -1 -1 -1 திருப்பி அதே எழுதிட்டேன்.
எழுதியாச்சா? இப்போ இந்த ஃபஸ்ட் ஒன்னை விட்டுருங்க, லாஸ்ட் ஒன்னை விட்டுருங்க. உங்களுக்கு இது ரெண்டுத்துக்கும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா x1 கிடைக்கும், இது ரெண்டுத்துக்கும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா x2 கிடைக்கும், இது ரெண்டுத்துக்கும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா x3 கிடைக்கும். புரியுதாமா? 3 காம்பினேஷன் இருக்குது. ஸோ அப்போ x1 என்னது, இங்கே பாருங்கள், x1ன்றது என்னது, இது ரெண்டுத்துக்கும் டிட்டர்மினன்ட் போடணும். ஸோ -1 × -13 +13 மைனஸ் ஆஃப் -1 × -5 வந்து +5. ஸோ -5. இங்கே இந்த மாதிரி x2க்கு இந்த பக்கம் பாருங்கள் 5 -3 வந்து +3. இந்த பக்கம் x3க்கு -3 மைனஸ் ஆஃப் இங்கே +13. ஸோ -13 வரும். புரியுதாம்மா? ஸோ x1க்கு வந்து 13 - 5 8, x2க்கு 5 + 3 8, x3க்கு -3 -13 -16 வந்துச்சு. ஸோ x1ஓட ஆன்சர் என்னது? 8 8 -16. இது கேபிட்டல் X1. அப்போ என்ன அர்த்தம்? இதை வந்து ஐகன் வெக்டாருக்கு மட்டும் எவ்வளோ முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது எல்லாமே 8 டேபிள்ஸில் போகும். ஸோ டிவைட் பை 8 பண்ணோன்னா 1 1 -2ன்னு வந்துடும். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் ஐகன் வெக்டார். அடுத்து இப்போ வந்து நார்மலைஸ் வெக்டார் கண்டுபிடிக்கணும். அதாவது நார்ம் ஆஃப் x1 கண்டுபிடிக்கணும். இதோட நார்ம் ஆஃப் x1 என்னம்மா? நார்ம் ஆஃப் x1 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸ்கொயர் ரூட்டில் இதை பாருங்கள், ஃபஸ்ட் வேல்யூ 1² ப்ளஸ் செகண்ட் வேல்யூ 1² ப்ளஸ் தேர்ட் வேல்யூ -2². ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1 ப்ளஸ் -2² வந்து 4. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு √6. அப்போது நார்மலைஸ் ஐகன் வெக்டர் u1 என்னது? ஒரு வேல்யூ கீழேயும் இந்த நார்ம் x1ஓட வேல்யூ போட்டு டிவைட் பண்ணணும். 1/√6 1/√6 -2/√6. ஸோ இதோட u1 கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. இதே மாதிரி u2 u3 கண்டுபிடிக்கணும். அடுத்து கேஸ் 2 பாருங்கள். அதை u2 கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் λ2 இஸ் ஈக்குவல் டு 4. அப்போது அந்த வேல்யூ இருக்குல்ல a - λx, செகண்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். அதில் λ வர இடத்துலலாம் இந்த λ4 போட்டிருக்கேன். ஸோ 12 - 4 இங்கே 44 - 4 மற்ற வேல்யூலாம் மாறல. இன்ட்டு x1 x2 x3 ஈக்குவல் டு 0 0 0. இப்போ இதை மைனஸ் பண்ணோன்னா 12 - 4 இஸ் 8. மீதி எல்லா வேல்யூ அப்படியே தான் கொண்டு வந்திருக்கேன். 12 - 4 8, இதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். 44 - 4 40, இதெல்லாம் அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து 3 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? 7 மெத்தடில் 8x1 + 12x2 - 20x3 = 0, 12x1 + 8x2 - 20x3 = 0, -20x1 - 20x2 + 40x3 = 0. இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதை 4 டேபிள்ஸில் ரெடியூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இதையும் 4 டேபிளில், இதை 20 டேபிளில் ரெடியூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போது இதுலேருந்து 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இது சின்ன நம்பராக இருக்குது. ஸோ 2 1 3 எடுக்கிறேன். எப்படி எழுத போகிறோம்? இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதோட கோஎஃபிஷியன்ட் 3 2 -5. இதோடது -1 -1 2 -1 -1 2 எழுதிட்டோமா? இதை இன்னொரு தடவை அப்படியே எழுத போகிறேன். இந்த 3 2 -5 -1 -1 2 எழுத போகிறேன். கார்னர் ரெண்டுத்தையும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதோடைய டிட்டர்மினன்ட் தான் x1. இந்த நடுவில் இருக்கிறதோட டிட்டர்மினன்ட் x2, x3ன்றது இந்த லாஸ்டோட டிட்டர்மினன்ட்ஸ். இப்போ x1 என்னது? 4 -5, அப்போ -1. x2 5 -6, அப்போ -1. x3 -3 + 2, அப்போ -1. ஸோ நம்மளோட x2 என்னதுமா? x2 வந்து -1 -1 -1 எல்லாமே -1ஆல் டிவைட் ஆகும்போது 1 1 1. நார்ம் ஆஃப் x2 என்னதுமா? நார்ம் ஆஃப் x2 வந்து இதோடையது ஸ்கொயர் ரூட்டில் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். இந்த x2ஓட வேல்யூவை ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங். ஸோ 1² + 1² + 1² எதுக்குள்ளே? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1 + 1, அப்போ √3 தான் நார்ம் ஆஃப் x2. அப்போது நார்ம் கிடச்சிருச்சு. இந்த ஐகன் வெக்டாரை நார்மலைஸ் ஐகன் வெக்டாரை மாற்றிடலாம். எப்படி மாற்றணும்? ஒவ்வொரு வேல்யூவும் டிவைட் பை இந்த நார்ம் பண்ணணும். 1/√3, ஸோ 1/√3 1/√3 பண்ணியாச்சா? ஸோ நம்ம u2 கண்டுபிடிச்சாச்சு. சிமிலர்லி u3க்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? λ3 வச்சு கண்டுபிடிக்கணும். கேஸ் 3 λ3 = 0. அப்போ அந்த செகண்ட் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் λ வருதோ அங்கே 0 போட்டிருக்கேன். இப்போது இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 - 0 12ன்னு வரும். இந்த வேல்யூலாம் மாறாது. இதுவும் 12 - 0 12, இது சேஞ்ச் ஆகாது. இது 44 - 0 44ன்னு வரும். மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதியாச்சு. இதை வச்சு 3 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண முடியும். 12x1 + 12x2 - 20x3 = 0, 12x1 + 12x2 - 20x3 = 0. அடுத்து -20x1 - 20x2 + 44x3 = 0. இந்த 3 ஈக்குவேஷனை நான் 4 டேபிள்ஸால் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதில் உள்ள வேல்யூஸ் பாருங்கள். அதாவது கோஎஃபிஷியன்ட் 3
3 -5 -5 -5 11 அதை எடுத்து இங்கே எழுதுகிறேன். புரியுதாம்மா? 3 3 -5 -5 -5 11 அதாவது இதோடைய கோஎஃபிஷியன்ட் இதோடைய கோஎஃபிஷியன்ட் இதை இன்னொரு தடவை எழுதுகிறேன். 3 3 -5 -5 -5 11 எழுதுகிறேன். எழுதிட்டு இந்த ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டை விட்டுட்டு மீதி இருக்கிறத வந்து இப்போ இந்த வேல்யூ இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ x1 இதோட இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ x2 இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ x3ன்னு எழுதிக்கலாம். ஸோ x1 என்ன வருது பாருங்கள் 11 × 3 33 -25 8 வரும். x2 25 -33 -8ன்னு வரும். x3 -15 +15 0ன்னு வரும். ஸோ நம்ம வந்து கேபிட்டல் x3 என்னன்னு கேட்டால் இதோட வேல்யூ தான் x1 x2 x3 8 -8 0. ஐகன் வெக்டாரை எவ்வளோ முடியுமோ நம்ம ரெடியூஸ் பண்ணிடணும். அப்போ டிவைட் பை 8 பண்ணால் இட் இஸ் 1 -1 0ன்னு வந்துடும். ஸோ ஐகன் வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நார்மலைஸ்ட் ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும். அப்போ நாம் கண்டுபிடிச்சா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். நார்ம் ஆஃப் x3 அதாவது நார்ம் x3 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதில் உள்ள ஒவ்வொரு வேல்யூவும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். 1 ஸ்கொயர் ப்ளஸ் -1 the whole square ப்ளஸ் 0 ஸ்கொயர். அப்போ 1 + 1 ஸ்கொயர் ரூட்டில் ஸோ √2ன்னு வரும் நார்ம் ஆஃப் x3. அப்போ நார்மலைஸ் ஐகன் வெக்டார் என்ன? நார்மல் ஐகன் வெக்டார் ஒரு வேல்யூவும் டிவைடட் பை நார்ம் ஆஃப் x3 போடணும். ஸோ 1/√2 -1/√2 0/√2 வந்து 0ன்னு வரும். ஸோ u3யை கண்டுபிடிச்சாச்சா? இப்போ அடுத்து சிக்மா என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சிக்மான்றது என்னது? டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸ் எப்படி எழுத போகிறோம்? டயகனல் மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். அந்த டயகனல் தவிர்த்த மற்ற இடத்துலலாம் 0ன்னு வரும். இப்போ இது ஒரு 3x3 சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன்? உங்களோட u, v, சிக்மா எல்லாமே 3x3 வரணும். ஸோ 3x3 டயகனல் மேட்ரிக்ஸ் போட்டிருக்கேன். டயகனலில் என்ன எலிமெண்ட் வரணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் λ1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் λ2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் λ3. மற்ற இடங்களில் 0 இருக்கும். இப்போ λ1 என்னது? 64. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 0 0. அடுத்து 0 λ2 வந்து 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 0. λ3 வந்து 0 0 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0. இப்போ ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 வந்து 8 8 0 0 0 √4 வந்து 2 0 0 0 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 வந்து 0. புரியுதாம்மா? இப்போ சிக்மா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஆன்சருக்கு என்ன தேவைப்படுது? சிக்மாக்கு அப்புறம் uv தேவைப்படுது. ஸோ u என்னது? u இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் வித் எலிமெண்ட்ஸ் u1 u2 u3. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் u1 u2 u3. அதை நான் வந்து பாக்ஸ் போட்டு தான் எழுதியிருக்கேன். இப்போ அதெல்லாம் போட்டால் தான் நமக்கு u கிடைக்கும். எப்படி போடணும்? இந்த u1 இஸ் எ காலம் மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி நீளமாக போடணும். u2 அது ஒரு காலம் மேட்ரிக்ஸ். u3 ஒரு காலம் மேட்ரிக்ஸ். இங்கே பாருங்கள் u3 இங்கே இருக்குது. ஸோ இதை போட்டாச்சு. இதுதான் u. ஸோ u இஸ் நத்திங் பட் u1 u2 u3. ஆனால் திஸ் இஸ் ஈக்குவல் டு v. ஏன்னு கேட்டால் இது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அதனால் முதல்ல என்ன சொன்னோம்? இந்த ரெண்டு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் u and v ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ uவும் vயும் ஒரே ஆன்சர். சிக்மா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபைனல் பார்ட் ஆஃப் தி ப்ராப்ளம்க்கு வந்தாச்சு. என்ன பண்ணணும்? நம்ம டீகம்போசிஷனை போடணும். எப்படி போடணும்? ஸ்டெப் 4 a ஈக்குவல் டு டீகம்போசிஷன் நம்ம u சிக்மா v டிரான்ஸ்போஸ். இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ண ஆன்சர் முடிச்சிடும். a ஈக்குவல் டு u என்னம்மா? இந்த ஒர்க்கு பாருங்கள். இந்த மேட்ரிக்ஸை அப்படியே எடுத்து எழுதுவோம். அடுத்து சிக்மா இதில் இருக்குது பாருங்கள். இது தானே சிக்மா நமக்கு. இந்த மேட்ரிக்ஸை தூக்கி அப்படியே எழுதணும். அடுத்து v டிரான்ஸ்போஸ் மறக்காமல் டிரான்ஸ்போஸ் போட்டு எழுதுங்க. ஏன்னா யூவும் வியும் ஒரே ஆன்சர். பட் v டிரான்ஸ்போஸ் வேணும். அப்போது இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி இங்கே வைக்கணும். அதாவது இந்த ஃபஸ்ட் ரோ பிகம்ஸ் ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ பிகம்ஸ் செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் ரோ பிகம்ஸ் தேர்ட் காலம். புரியுதாம்மா? இப்போது நம்ம கொஸ்டினில் கேட்டபடி ஒரு மேட்ரிக்ஸ் ஏவை நம்ம ட்ரிப்லெட்டாக டீகம்போஸ் பண்ணிட்டோம். என்ன ட்ரிப்லெட்டாக? u இன்ட்டு சிக்மா இன்ட்டு v டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லிட்டு டீகம்போசிஷன் பண்ணியாச்சு. இப்போது இதை செக் பண்ணோன்னா உங்களுக்கு இதுக்கே நிறைய டைம் ஆகிருக்கும். இன்கேஸ் இஃப் யூ ஹவ் டைம் செக் பண்ணோன்னா இதை 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்க போகிறது ஏ மேட்ரிக்ஸ் கிடைக்கும். புரியுதாம்மா? அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.